சென்னையில 250 போலீஸ் அதிகாரிகள் சிக்கியது ஏன் நம்ப முடியல? உங்க டாக்ஸ் பணத்துல கட்டின வீட்டுல இவ்ளோ பெரிய மோசடியா நடக்குது. அடுத்த 60 வினாடியில முழு உண்மையும் யாருக்கெல்லாம் மெமோ கொடுத்தாங்கன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்போ எல்லாரும் ஒரு நல்ல வீட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுலயும் போலீஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் மூலமா குறைந்த வாடகைக்கு வீடு கொடுக்கறாங்க. இது ஆயுதப்படை காவலர்ல இருந்து டிஎஸ்பி வரைக்கும் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான போலீஸ் காத்திருக்க, வீடு கிடைச்ச சில அதிகாரிகள் அதையே கள்ளத்தனமா வாடகைக்கு விடுறாங்க. சிலர் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு சிலர் வெளியாட்களுக்கு மேல் வாடகைக்கு விடுறாங்க. அரசு வீட்டுல இருந்து வெளியில வாடகைக்கு விட்டு மாசம் 2 சம்பாத்தியம் பண்றாங்க. ஒரு சிலர் 5 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு கூட விட்டுருக்காங்களாம். இந்த முறைகேடு புகார்கள் குவிஞ்சதால அதிகாரிகள் ஒரு அதிரடி ஆய்வை கையில் எடுத்திருக்காங்க. ஆய்வு பண்ண அதிகாரிகளுக்கே அதிர்ச்சி. குறிப்பா நம்ம சென்னையில மட்டும் முதல் கட்டமா நடத்திய ஆய்விலேயே எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க தெரியுமா? மொத்தம் 250 அதிகாரிகள் ஒரு சிங்கிள் சிட்டில. அவங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகள்ல உண்மையிலேயே இருக்காங்களான்னு பார்க்க தான் இந்த பரபரப்பு சோதனை. போலீஸ் துறையில நேர்மையா அப்ளை பண்ணி வீடு கிடைக்காம காத்திருக்க ஆயிரக்கணக்கான காவலர்களோட உரிமையை இவங்க பறிக்கிறாங்க. அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, இது நம்ம சொந்த இல்லம் திட்டத்தோட நோக்கத்தையே சிதைக்குதுன்னு. அடடா, இது போலீஸ் துறைக்கே ஒரு பெரிய அவமானம். மேல் வாடகைக்கு விடுறவங்க வயித்துல இப்போ கிளி ஓடிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட் இன்னும் கூடலாமான்னு பார்த்தா முழு தமிழ்நாட்டிலே ஆய்வு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பொதுமக்களுக்கு நியாயம் நிலைநாட்ட வேண்டிய காவலர்களே இப்படி முறைகேடு செய்யறது அரசாங்கத்தின் திட்டத்தின் மீதான நம்பிக்கையை உடைக்குது. விரைவில் இன்னும் அதிகமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த முறைகேடு முழுசா ஒழிக்கப்படணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 250 பேர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷாக்கிங் நியூஸை லைக் பண்ணிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க.